டைனோசர் கூட வாழ்றது தான் ரொம்ப பயங்கரமான விஷயம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை இப்போயே மூட்டை கட்டி தூக்கி போட்டுருங்க. ஏன்னா அதை விட பயங்கரமான ஒரு விஷயம் இருக்குது. அது இன்னும் உங்கள் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 250 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி தான் டைனோசர்லாம் உருவாச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம பூமியை பூச்சிகள் தாங்க ஆட்சி செஞ்சுட்டு வந்துச்சு. பூச்சி கூட வாழ்றது என்ன பயங்கரமான விஷயம் அப்படின்னு கேட்டாலுமே அது சாதாரண வகையான பூச்சிகளில் இப்போ இருக்கிறதோட பல மடங்கு பெரிய வகையான பூச்சிகள்ங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அப்போ தான் மரங்கள் அதிகமாக உருவாகிட்டு வந்த டைம். அப்போ பூமியோட ஆக்சிஜன் லெவலே 35% அதிகமாக இருந்துச்சு. இப்போ வெறும் 21% தான் இருக்குது. பூச்சிகள் பொதுவாகவே ஆக்சிஜன் மூலியமாக தான் வளரும். இந்த ஆக்சிஜன் லெவல் அதிகமானனால அந்த பூச்சிகளோட உருவமும் பல மடங்கு பெருசாக இருந்துச்சு. அப்போ நாமளும் நிறைய ஆக்சிஜன் சுவாசிச்சா இந்த மாதிரி பெருசாக இல்லாமல் நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா நமக்கு இருக்க லங்ஸ் மாதிரி பூச்சிகளுக்கு லங்ஸ் இல்லை. அதோட உடம்புல ஒரு சின்ன ஓட்டை மட்டும்தான் இருக்கும். அது வழியாக மட்டும்தான் அது ஆக்சிஜனை இழுத்துக்கும். அதனால தான் அதால் எவ்வளோ ஆக்சிஜன் வேணாலும் எடுத்துக்க முடியும். நமக்கு லங்ஸ் இருக்கனால நம்மளால் குறிப்பிட்ட ஆக்சிஜன் மட்டும்தான் நம்ம உடம்புக்கு எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பல பூச்சிகள் 8 அடி உயரம் 10 அடி உயரம்னு அதிகமாக வளர்ந்துட்டுருக்கு. சின்ன பூச்சியை நம்மளால் சமாளிக்க முடியல. இதெல்லாம் எப்படிங்க சமாளிக்க முடியும்? எனக்கு கரப்பான் பூச்சினா பயம். உங்களுக்கு எந்த பூச்சை பார்த்தா பயம்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பாய்.